ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு ஒரு புது வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். வெப் சீரிஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கு வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிய வந்த ஆக்ஷனி சொல்லிட்டு ஒரு செம்மையான பேய் வெப் சீரிஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. பத்தாவதுக்கு இதுல வர மேட்டர் சீன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம இன்னொரு பேட் ஸ்டோரி 2.0 ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதனோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், ரொம்ப பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ஒருத்தன் சைக்கிள்ல வருவானா, இப்படியே வந்துட்டே இருக்கும் போது அந்த இருட்டுல பார்த்தனா ஒரு பொண்ணு நின்று இருப்பாங்க. அவ சாரி கட்டிட்டு அப்படி நிக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணானா, அந்த பொண்ணை பார்த்துட்டு யார் இவ, பாக்குறதுக்கு செம்மையா இருக்காளே, ஆமா இந்த நேரத்துல என்ன பண்றா, சரி வா போய் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு என்ன வீட்டுக்கு போற வழி மறந்துட்டியா அப்படி சொல்லி இவன் கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இது பஸ்ஸுக்காக வெயிட் பண்றியா இந்த டைம்லயா, இந்த டைம்ல எல்லாம் இங்க பஸ் வராது, சரி உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு இவன் கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்னோட வீடு இங்க பக்கம் தான் இருக்கு அப்படி சொல்லுவாளா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், நீ பேசாம என் சைக்கிள்ல வந்துரு, நான் கொண்டு போயிட்டு உன்னை வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல வேணாம் அப்படின்னு அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இதோட உனக்கு பெட்டர் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, ஒழுங்கா வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவள என்ன பண்ணுவானா, அந்த சைக்கிள் ஏறி உட்காருவாங்க. அவ முன்னாடி உட்கார்ந்தால இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவளை உரசுற மாதிரி அவனோட காலை வச்சு அவளோட பின்பக்கம் இடிக்கிறதும் கையை வச்சு இடுப்பு தடவுறதுமா இருப்பானா. இப்படியே பண்ண பண்ண இப்ப அந்த பொண்ணுக்கு அது ஓரளவுக்கு புரியுங்க. இவனு என்ன பண்ணுவானா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டு, நான் சொல்றது கேளு, நீ இப்படியே என்ன தேய்ச்சிட்டே வந்தனா உனக்கு அது முழு திருப்தி கிடைக்காது, நான் சொல்ற மாதிரி செய், இத பத்தியா வீடு, அது என் வீடு தான், அங்க போனா உனக்கு முழு திருப்தி கிடைக்கும், நீயும் சந்தோஷமா இருக்கலாம் நானும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவன் என்ன சொல்றானா, அப்ப நான் உன்னை தேய்க்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, சரி ஓகே நீயே கூப்பிடுற, அப்புறம் நான் ஏன் வெயிட் பண்ணும், வா போலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப உள்ள கூப்பிட்டு போயிடுவாங்க. உள்ள கூட்டு போனோனே இவ கதவு சாத்துவாளா, உடனே அவன் என்ன பண்ணுனா அவளை பின் பக்கமா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் என்ன சொல்லனா, அவ்வளவு வெறியா உனக்கு, சரி ஓகே இரு வர அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை கூட்டிட்டு அந்த கட்டில போட்டு செம்மையாவே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது இவனு கண்ணை மூடி என்ஜாய் பண்ணோம்னா திடீர்னு பார்த்தனா அந்த பொண்ணு காணா போயிடுவா. உடனே கண்ணை திறந்துட்டு யாமனி எங்க இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு டப்புன்னு முன்னாடி வந்து நிப்பாங்க. என்னன்னு பார்த்தனா அவ ஒரு பேய்ங்க. உடனே அவன் என்ன சொல்றானா, நீ என்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டியா, உன்ன மாதிரி வெளியே பிடிச்சவன கொல்றது தான் என்னோட வேலை அப்படி சொல்லும்போது ஆமா நீ யாரு அப்படின்னு இவன் கேட்கும்போது உடனே இவ்வளவு நான் தான் யாஷினின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தை கடிச்சு கொண்டுடுவாங்க. உடனே அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஊர் தலைவரும் ஒரு போலீஸ்காரங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாசத்தோட இப்ப பக்கத்து ஊருக்கார பையன் வேற செத்துட்டான், இப்படியே போட்டு இருந்தா ஊர்ல ஒரு பையன் கூட இருக்க மாட்டான் அப்படி சொல்லும்போது அதுக்கு போலீஸ்காரன் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே, நான் கண்டிப்பா இந்த கேஸை முடிச்சிருவேன், அவனை நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படி சொல்லும்போது எப்பா இது சீரியல் கில்லர் எல்லாம் கிடையாது, அந்த ரக்ஷினி தான், அவ தான் இப்ப எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது என்ன சொல்றீங்க, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது இல்ல நான் சொல்றது உண்மைதான், இங்க எங்க பார்த்தாலும் இதே கொலை தான் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா அந்த கேஸ் முடிங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இதே டைம்க்கு அங்க ஒரு பூக்காரி வருவாளா. அவ வரது பார்த்த உடனே இப்ப இந்த தலைவர் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த போலீஸ்காரும் அவளை பார்த்து சைட் அடிப்பாரா. இப்ப அவ வந்துட்டு முதலாளி நான் உங்களுக்கு பூஜைக்கான பூ எடுத்துட்டு வந்திருக்கேன், எங்க வைக்கணும் அப்படி சொல்லி கேட்கும் போது தாங்க டேபிள்ல வை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ போய் இந்த டேபிள்ல வைப்பாளா. இப்படி வைக்கும் போது அவரோட முந்தானி நழுவின உடனே இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவளை ஒரு வெறியோட பார்க்கும்போது இந்த போலீஸ்காரன் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா பார்த்துட்டு இருப்பாருங்க. இப்ப அவ பூ வச்சுட்டு வரும்போது சரிங்க முதலாளி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது முதலாளி என்ன சொல்லுவானா, சரி ஓகே நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து பூ கொடு ஓகேவா அப்படி சொல்லும்போது அவளும் சரிங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாளா. உடனே போலீஸ்காரன் என்ன பண்ணுவானா, நான் சொல்றது கேளு, இங்க பாரு எனக்கும் பூ தேவைப்படுது, நீ உன் கையால எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல வந்து கொடுக்குறியா அப்படி சொன்ன உடனே இப்ப அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவளும் பாக்குறதுக்கு செம ஆட்டாவே இருப்பா. இப்ப இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு அந்த போலீஸ்காரோட சட்டையை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட ஆளை நீ சைட் அடிப்ப, இந்த வேலை எல்லாம் நீ வச்சுக்க கூடாது சரியா, ஒழுங்கா உனக்கு இங்க என்ன வந்த வேலை இருக்கோ அதை மட்டும் பாரு அப்படின்னு மிரட்டிட்டே இருக்கும்போது இதே டைம்க்கு அந்த முதலாளியோட பையன் வருவாங்க. வந்தவன் என்ன கேட்பானா, என்னங்கப்பா போலீஸ்கார போட்டு உலுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல இந்த கொலைலாம் நடக்குது இல்லையா, அதை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா, சரிங்க போலீஸ்காரே சீக்கிரமா எல்லா கேஸும் முடிங்க, ஏன்னா எவ்வளவு நாள் தான் பெண்டிங்ல வைக்கிறது, சரிப்பா நான் போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்கு, சோ நான் வரதுக்கு லேட் ஆகும் நைட்டு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நான் சொல்றது கேளு, இங்க நிறைய மர்டர் நடக்குதால கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு சரியா அப்படின்னு சொல்லும் போது யாரு அந்த ஆக்ஷனுக்காக நீங்க பயப்படுறீங்க, அவளை என் முன்னாடி வந்தனா அவளை நான் என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியாது, சும்மா அவளுக்காக பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த
சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவான கார்த்திக் என்ன பண்ணுவான்னா, அவன் பொறுமையா நடந்து வந்துட்டே இருக்கும்போது, இப்போ குளத்துல ஒரு பொண்ணு குளிக்கிறத காட்டுவாங்க. அது பார்க்கறதுக்கு செம ஆட்டாவே இருக்குங்க. இப்ப அவள பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, இப்ப அவ குளிக்கிறத பதுங்கி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சீன் ஷார்ட்டாவே இருக்குங்க. இப்படியே அவன் என்ன பண்ணுவான்னா, பொறுமையா வந்து துணி மாத்திட்டே இருக்கும்போது, யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே இப்ப இவன் என்ன சொல்லுவான்னா, "நீ இப்ப வெளிய வரியா? இல்ல நான் சத்தம் போட்டு ஊர கூப்பிடவா?" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வெளிய வருவானா, அவன பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவரோட வாய பொத்திட்டு, "சொல்றது கேளு. நான் ஒரு நல்ல பையன். நான் உங்க ஊரோடைய தலைவர பார்க்கலான்னு வந்தேன்." அப்படி சொல்லும்போது, உடனே இவன் கை எடுத்துட்டு, "அம்மா நீ யாரு? உன்ன இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே." அப்படி சொல்லும்போது, "நான் ஒரு ரிப்போர்ட்டர். நான் ஜஸ்ட் உங்க ஊர் தலைவர் பார்க்கலான்னு தான் வந்தேன். அந்த டைம்ல நீங்க குளிக்கிறத பார்த்த உடனே உங்களுடைய அழகு அந்த அளவுக்கு இருந்துச்சா? அதனால தான் என்னால பார்க்காம இருக்க முடியல." அப்படி சொன்ன உடனே இத கேட்டு அவ சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, "சரி வாங்க நான் உங்கள கூப்பிட்டு போறேன்." அப்படி சொல்லிட்டு இப்ப அவன கூப்பிட்டு கிளம்பும்போது, இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம போலீஸ்கார வீட்ல துணி மாத்திட்டு இருக்கும்போது, யாரோ ஒருத்தவங்க கதவு தட்டுவாங்க. உடனே "யார் அது?" அப்படின்னு இவரு கேட்கும்போது, "சார் நான் தான் சகுந்தலா வந்திருக்கேன்." அப்படி சொன்ன உடனே, அத கேட்ட உடனே அவருக்கு மூடுக்கு ஃபார்ம் ஆயிடுவாருங்க. சகுந்தலா வேற யாரும் இல்லங்க, அந்த பூக்காரி தாங்க. இப்ப இவன் போய் கதவு தொறந்த உடனே, அவள பார்த்த உடனே சாருக்கு செம்ம மூட் ஆயிடுங்க. மூட் ஆனவரு இப்ப அவ என்ன கேட்பான்னா, "சார் சொல்லுங்க, இது எங்க கொண்டு போய் வைக்கிறது?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "பூ தானே, உள்ள போய் வை." அப்படி சொல்லும்போது, இப்ப பெட்ரூம்குள்ள போவாளா? பெட்ரூம்குள்ள போன உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, டப்புன்னு பின்பக்கமா வந்து அவள கட்டி பிடிச்ச உடனே, இப்ப அவ சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. "சார் என்ன பண்றீங்க? என்ன விடுங்க." அப்படி சொல்லும்போது, "நான் விடுறத விடு. நான் சொல்றத நீ கேளு. எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா நேத்து நைட் நீ எங்க இருந்த?" அப்படி சொல்லி கேட்கும்போது, இப்ப அவ என்ன சொல்லுவானா, "நான் எங்க வீட்ல தான் இருந்தேன்." அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, "அப்படியா? சரி இப்ப நீ என்ன கோஆப்பரேட் பண்ணலன்னு வச்சுக்கயேன், உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்கிற மாரி இருக்கும். என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அவளும் அமைதியா இருப்பாளா? அதுக்கப்புறம் நான் அவளோட துணியெல்லாம் கழட்டிட்டு அங்க பண்ற சீன்ஸ் இருக்கே வேற லெவல்ல இருக்குங்க. இந்த பூக்காரி கூட பண்ற சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது, "எனக்கு வேணாம், முடியாது." அப்படின்னு சொல்லி தடுத்துட்டே இருப்பாளா? ஒரு கட்டத்துல இவரும் அவள கன்வின்ஸ் பண்ணி வேற லெவல்ல மேட்டர் பண்ணி முடிச்சுருவாருங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன் பார்த்தோன்னா, நம்ம கார்த்தி வழி கேட்டிருப்பான் இல்லையா? ஸோ அவன கூட்டிட்டு அந்த பொண்ணு வரும்போது, இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, "நீ கேட்ட வீடு அங்க இருக்கு. போய் பாரு." அப்படி சொல்லும்போது, "சரி ஓகே நம்ம திரும்ப எப்ப மீட் பண்ணலாம்?" அப்படின்னு இவன் கேட்பானா? அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, "நீ உயிரோட இருந்தா பார்க்கலாம்." அப்படி சொல்லும்போது, "ஏன் என்ன யார் கொல்லப் போறா?" அப்படின்னு இவன் கேட்கும்போது, "இங்க ஒரு பேய் இருக்கு. அவ தான் உன்ன கொல்லுவா. ஸோ நீ உயிரோட இருந்தா பார்க்கலாம்." அப்படி சொல்லும்போது, "அப்படியா? சரி ஓகே." அப்படி சொல்லிட்டு இப்ப அவனும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப இவன் நேரா போயிட்டு அந்த போலீஸ்காரன் வீட்டு முன்னாடி நின்னுட்டு கதவு தட்டும்போது, உள்ள பார்த்தோன்னா போலீஸ்காரன் படுத்திருப்பானா, பக்கத்துல அந்த பூக்காரி என்ன கேட்பானா, "ஆமா அந்த யக்ஷினி வந்துட்டா போல." அப்படி சொல்லும்போது, அவன் இத கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டு, "தேவையில்லாத கேள்வி என்ன கேட்காத. முதல்ல இங்கிருந்து எழுந்து வெளிய போ." அப்படி சொல்லிட்டு அவள சொல்லும்போது, வெளியில இருந்து நம்ம ஹீரோ வேற கூட்டிட்டே இருப்பானா, யார்ரா அது சும்மா கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு இப்ப இவனும் வெளிய வந்துட்டு, "ஆமா யார் நீ? எதுக்காக கத்திட்டு இருக்க?" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, உள்ள இருந்து வெளிய வந்த அந்த பூக்காரிய மட்டும் வச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, உடனே அந்த போலீஸ்காரன், "பார்த்துட்டியா? சரி இப்ப சொல்லு நீ யாரு?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "நான் ஒரு ரிப்போர்ட்டருங்க. அந்த ராமு லாஸ்ட் டைம் மிஸ் ஆயிட்டானே, அந்த பையனோட கேஸ பத்தி டீடைல்ஸ் கேட்கலான்னு வந்திருக்கேன்." அப்படி சொல்லும்போது, "ஓ நீதானா? சரி உள்ள வா." அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டு, "சரி ஓகே சொல்லு உனக்கு என்ன வேணும்?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "இல்ல இந்த ஊர்ல நெறைய கொலைலாம் நடக்குது இல்லையா? சோ அத பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன். அது ஏன் நடக்குது?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "அதுவா? அது ஒரு சீரியல் கில்லர் பண்றது. சீக்கிரமா அவன புடிச்சுருவான்." அப்படி சொல்லும்போது, "சீரியல் கில்லரா? ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே அது யாரோ ஒரு பேய் கொல்றதா சொன்னாங்களே." அப்படி சொல்லும்போது, இவனும் அத கேட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. "ஓ! ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்களா? சரி அப்ப அவங்க சொல்றதே கேட்டுக்கோ. இங்கிருந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு அவன விரட்டி விடுறதுலயே இருப்பாருங்க. இதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா, "நான் இந்த ஊர்ல தான் தங்கி இருக்க போறேன். தங்கி இருந்துட்டு இங்க எப்படி கொலை நடக்குதுன்னு விசாரிக்காம போவே மாட்டேன்." அப்படி சொல்லும்போது, "அப்படியா? போய் விசாரிச்சுக்கோ." அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அவன அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி இந்த சீன கட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம ஊர் தலைவரோட பையன் என்ன பண்ணான்னா, நல்லா குடிபோதையில கார் ஓட்டிட்டு வரும்போது, வழியில பார்த்தோன்னா அந்த பேய் தாங்க நிக்கும். உடனே அவன் மேல இழுத்துற மாரி போன உடனே, இப்ப அவளும் டப்புன்னு நின்னுடுவாளா? இப்ப இவன் என்ன பண்ணுவான் போதையில வந்துட்டு, "ஆமா யார் நீ? இவ்ளோ அழகான பொண்ணு இந்த நேரத்துல என்ன பண்ற? இந்த மாரி அழகான பொண்ணு இப்படி நடு ரோட்ல நான் விட்டு போக மாட்டேன். வா வந்து வண்டியில ஏறு." அப்படி சொல்லும்போது, இப்ப இவன் என்ன சொல்லுவானா, "என் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ அக்கறை?" அப்படி சொல்லும்போது, "ச்சே இவ்ளோ அழகான பொண்ணு நடு ரோட்ல நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. வா வண்டியில ஏறு. உனக்கு எங்க விடணுமோ அங்க விடுறேன்." அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவளும் வண்டியில ஏறி உட்காந்துருவாளா? அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும்போது, இப்ப அங்க அவங்க வீடு வந்ததுக்கு அப்புறம் இவன் இறங்குனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன கேட்பானா, "இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வந்து விட்டுருக்கீங்க. ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போங்களேன்." அப்படி சொல்லும்போது, "டீ மட்டும் இல்ல, நான் பாலே குடிக்கிறேன். வா உள்ள போலாம்." அப்படி சொல்லிட்டு இப்ப அவள கூட்டிட்டு உள்ள போவாங்க. உள்ள போன உடனே இவ கதவு சாத்த போவாளா? வழக்கம் போல இவன் என்ன பண்ணானா, அவள பின்பக்கமா கட்டி பிடிச்சு செம்மையா மூடி ஏத்துவானா? உடனே அவ என்ன சொல்லுவானா, "இப்படி யாருமே தெரியாத ஒரு பொண்ண வலுக்கட்டாயமா இப்படி பண்றது தப்பு இல்லையா?" அப்படி சொல்லும்போது, அவன் என்ன சொல்லுவானா, "இது போல போதையில பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வலுக்கட்டாயமா பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிட்டு அவளை இழுத்து வச்சு வேற லெவல்ல பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் உண்மையாலுமே செம ஆட்டாவே இருக்குங்க. சும்மா வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது, போன இதுல பார்த்தோன்னா
பார்த்தனா அந்த பையன் மேட்டர் பண்ணும்போதே அவன கொன்னுடுவாளா? இந்த சீன்ல பார்த்தனா இவன் பண்றத அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கட்டத்துல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன கேட்பான்னா, "ஆமா உங்களுக்கு பயமா இல்லையா?" அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு எதுக்கு பயம்?" அப்படின்னு இவன் கேட்பானா, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "இங்க யக்ஷினின்னு ஒரு பேய் சுத்துதாமே, அது மட்டும் இல்ல அது எல்லாரையும் கொல்லுதாமே" அப்படி சொல்லும்போது, "அவ எல்லாத்தையும் வேணா கொல்லலாம். ஆனா என்ன கொல்ல அவளால முடியாது" அப்படி சொல்லும்போது, "ஏன் எதனால?" அப்படின்னு இவ கேட்பாளா, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "அதுவா அவ என்ன கொன்னுட்டா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையாது. ஏன்னா எங்க தாத்தா அந்த மாரி ஒரு வேலை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு" அப்படி சொல்லும்போது, இத கேட்டா அவளும் செம காண்டாயிடுவாங்க. சரி நீங்க திரும்ப எப்போ வரீங்க? அப்படின்னு இவ கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு எப்பலாம் மூடு வருதோ, அப்பலாம் நான் உன்ன பார்க்க வரேன்" அப்படின்னு அவன் கிளம்பி போகும்போது, உடனே இவ கத்த ஆரம்பிப்பாங்க. "நீ என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் சாவுன்னு" சொல்லும்போது, இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ குளத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, "சரி இந்த ஊர்ல இங்க நடக்கிற கொலைய பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிய வேண்டியது இருக்கு. ஆமா அதுக்கு முன்னாடி இங்க பொண்ணும், ஆம்பளும் மேட்டர் பண்ற இடம் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன் இத கேட்கிற?" அப்படின்னு இவன் கேட்பாளா, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு ஆசையா இருக்கு அங்க போகணும்" அப்படி சொல்லும்போது, "ச்சீ விளையாடாத என்ன விஷயம்?" அப்படி சொல்லும்போது, "இல்ல அது மாரி இடத்துல தானே அந்த பேய் அவங்கள கொல்லுது. சோ அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்" அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா, "நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? பேசாம அந்த போலீஸ்காரன் வீட்ல அந்த ஃபைல் இருக்கும். அத எடுத்து பார்த்தா எல்லா விஷயம் தெரிய போகுது" அப்படி சொல்லும்போது, "சரி வாயேன் நம்ம அங்க போலாம்" அப்படி சொல்லும்போது, "இல்ல நான் வரல நீ மட்டும் போன்னு" சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புவாளா. இப்படி கிளம்பும்போது அங்க அந்த ஊர் தலைவரோட பையன் வண்டி எடுத்துட்டு வருவாங்க. உடனே இவள பார்த்த உடனே, "எதுக்காக நீ தனியா போற? என் கூட வான்னு" சொல்லிட்டு அவள ஃபோர்ஸ் பண்ணுவானா. உடனே அங்க வந்து ஹீரோ என்ன பண்ணாருன்னா சத்தம் போட்டுட்டு, "ஏய் யார் நீ? எதுக்காக அவள வலுக்கட்டாயமா இழுக்குற?" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "நான் இந்த ஊர் தலைவரோட பையன். ஆமா நீ யாரு? உன்னை நான் இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாது" அப்படி சொல்லும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "ஓ ஊர் தலைவனோட பையனா? இதோ பாத்தியா கேமரா வச்சிருக்கேன். இப்ப நீ இங்க என்னென்ன பண்றியோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் வைரல் பண்ட்டேன்னா, உங்க அப்பனால எலக்ஷன்ல நிக்கவே முடியாது பார்த்துக்கோ" அப்படி சொல்லும்போது, "ஓ என்னைய மிரட்டுறியா? உன்னை நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்டா" அப்படி சொல்லிட்டு அந்த ஊர் தலைவனோட பையன் அவன மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு புடிச்சு போயிட்டு அவன கட்டி பிடிச்சுட்டு என்ன சொல்லுவான்னா, "சரி ஓகே. நீ எனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் உனக்காக உதவுறேன். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபைல எடுக்க போலாம்" அப்படி சொல்லிட்டு, இப்ப இவங்க 2 பேரும் அந்த போலீஸ்காரனோட வீட்டுக்கு போவாங்க. அங்க பார்த்தோன்னா வீடு பூட்டி இருக்குமா, இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, கள்ள சாவி போட்டு ஓப்பன் பண்ணி உள்ள போவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபைல் தேடிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, "நான் ஒண்ணு சொல்லவா? நீ அவன மிரட்டுனோனே உன் மேல எனக்கு ஆசை வந்துருச்சு" அப்படின்னு இவ சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "அப்படியா? அப்பன்னா நான் ஒண்ணு பண்ணவா? இவர் வரதுக்கு சாயந்தரம் ஆயிடும். அது வரைக்கும் நாம ஏன் சும்மா இருக்கணும்" அப்படி சொல்லிட்டு அவள கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிஸ் பண்ணவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம அந்த போலீஸ்காரனோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு மேட்டர் வேற லெவல்ல பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. திருடன் வந்த இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப வெளியில பார்த்தோன்னா, அந்த போலீஸ்காரன் ஒரு வேன்ல வந்து இறங்குவாங்க. வந்தவன் நேரா அவன் வீட்டு வாசல்ல வரும்போது, இப்ப உள்ள பார்த்தோன்னா, இவங்க 2 பேரும் அந்த ஃபைல கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. அதுல ஒரு ஃபோட்டோ இருக்குமா, ஆமா இந்த ஆன்டி யாரு? அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த ஆன்டியா? இவங்க ஒரு மந்திரவாதி ஆன்டி. பேய பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்கள எனக்கு நல்லாவே தெரியுமே" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோவும் அந்த ஃபோட்டோ ஒரு மாரியா பார்த்துட்டு இருப்பானா, அப்படியே வெளிய பார்த்தானா, இந்த போலீஸ்காரர் வீடு தொறந்து இருக்கத பார்த்துட்டு கையில கன் எடுத்துட்டு உள்ள வந்து தேடுவாருங்க. தேடி பார்த்தா உள்ள யாருமே இருக்க மாட்டாங்களா, நேரா பெட்ரூம் போனோம்னா அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னது யாருமே இல்ல சொல்லிட்டு பெட்ல உட்காரும்போது அப்படி கை வைப்பாரா, கை வச்சு அங்க கழகழன்னு கையில என்னமோ ஒட்டுமா, உடனே அத பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டு, "ஏய் யார்றா அது? என் பெட்ரூம்ல வந்து மேட்டர் பண்ணிட்டு போனது" அப்படின்னு இவன் கத்தும்போது, இதே டைம்க்கு இந்த ஊர் தலைவரும், ஊர் தலைவரோட பையனும் அந்த போலீஸ்காரன கூப்பிட்டுட்டே உள்ள வருவாங்க. வந்தவங்க அந்த போலீஸ்காரன பார்த்துட்டு, "அந்த பத்திரிக்கைக்காரன் யாரு? என் பையன்கிட்ட சண்டை போட்டுருக்கான். அவன ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கத்தும்போது, உடனே அவரு என்ன சொல்றாருன்னா, "ஐயய்யோ! தலைவரே நீங்க கவலைப்படாதீங்க. அவன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். ஏதோ ஒரு நியூஸ் ஏஜென்சில வேலை செய்றான். அவன நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் பையனும், "இங்க பாரு அவன் என்னோட வழியில குறுக்கே வரக்கூடாது. நான் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்ககிட்ட எத வேணா பண்ணுவேன். சரியா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவனும், "கண்டிப்பா நான் எந்த ஒரு பிரச்சனையா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே இந்த பிரச்சனைய வெற்றிகரமா முடிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கைய குடு" அப்படி சொல்லும்போது, இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, கை குடுக்க யோசிப்பானா, உடனே அவங்க பையனும், "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா கை குடுன்றாரு, நீ குடுக்காத இருக்க" அப்படி சொல்லும்போது, இவன் கையில தான் பிசு பிசுன்னு ஒட்டியிருக்கே, இவன் குடுக்கறதுக்கு தயங்குவான். உடனே அந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா, "உனக்கு அவ்வளவு தைரியமா கை குடுக்கறதுக்கு யோசிக்கிற" அப்படி சொல்லும்போது, இவனும் தயங்கிட்டே கை குடுப்பானா, உடனே அவரோட கையில அத ஒட்டிடுங்க. ஒட்டுனோனே, "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உள்ள வேலை செஞ்சுட்டு வந்து எனக்கே கை குடுப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவன வச்சு 2 பேரும் சேர்ந்து செம்மையா வெளு வெளுன்னு இருப்பாங்களா, அதுக்கு அவனும் சொல்லுவான், "முதலாளி நான் அதுக்கு தான் கையே குடுக்க மாட்டேனே, நீங்க தான் வலுக்கட்டாயமா கைய பிடிச்சு கை குடுத்தீங்க" அப்படின்னு சொல்லுவானே. இந்த சீன் செம்ம ஃபன்னாவே இருக்குங்க. இப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயினி நேரா அந்த மந்திரகாரி ஆன்டி வீட்டுக்கு தாங்க போவாங்க. அங்க பார்த்தோன்னா, அந்த சூனியக்கார கிழவி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் நிப்பாங்களா, "ஆமா யார் நீங்க?" அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இவரு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். நான் தான் இவர இங்க கூப்பிட்டு வந்தேன். நாங்க அந்த யக்ஷினி பேய் இருக்கு இல்லையா, அவள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இங்க வந்திருக்கோம்" அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா, "அவ ரொம்ப மோசமானவ. அவ பழி வாங்குறதுக்காக எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கா. இப்ப கூட யாரையோ ஒருத்தன கொன்னுட்டு தான் இருக்கா" அப்படி சொல்லும்போது, "அவள எப்படி நீ
காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த ஊர் தலைவர்கிட்ட அவளுடைய அஸ்தி ஒரு சின்ன பானையில இருக்கு. அது கொண்டாந்து அவளுக்கு செய்ய வேண்டிய காரியம் செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கப்புறம் அவ யாரையும் பழி வாங்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவனுக்கு அப்பனா வேற வழி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவங்க சொல்லுவானா, இத விட்டா வேற வழி கிடையாது. அவ சீக்கிரமா அந்த ஊர சுடுகாடா ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துவாங்களா, இதே டைம்ல அந்த பேய தாங்க காட்டுறாங்க. அவள பார்த்தா நான் எவனோ ஒருத்தனை கீழ படுக்க வச்சு, அவனுடைய கழுத்த கடிச்சு அவன கொன்னுட்டு இருப்பாங்க. உடனே அவ எழுந்து நின்னு, இதுக்கப்புறம் நான் எவனையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதனோட எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த எபிசோட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அது நம்ம சேனல்ல பாத்துரலாங்க. இதனோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க் யூ காய்ஸ்.